வர நேரத்துலையும் சாமி அழைக்கக்கூடிய நேரத்துலையும் இந்த பெரிய பெரிய ஊதாட்டிகளை பார்த்து இந்த பெண்ணு பிள்ளைகளை பார்த்து இந்த ஊர் முக்கியஸ்தர் சொல்லுவாங்க, அம்மா கடவுள் சுத்தம் கொடுக்குற தாய்களா அப்படின்னாங்க. ஏன் ஆண்களை பார்த்து சொல்றதுல தெரியுங்களா? ஆண்கள் கொடுக்கக்கூடிய உடல் சத்தத்தை வந்து இனிமைக்கா இந்த பெண்கள் கொடுக்கக்கூடிய இனிமையான சத்தத்தை அந்த தாய் அவர் கேட்டு சந்தோஷப்பட்டு அவர் சந்தோஷப்பட்டு அந்த பிரவசத்தை கொடுத்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க பாத்தீங்களா? அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய உடலுக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பதாக ஐதீகமாகப்பட்டது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே கரைகள் இருக்கிற நேரத்துல வந்து இந்த பெண்ணு பிள்ளைங்களை பார்த்து நீங்க தான் பிரவசத்தை போடுங்க தாய்களா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், நீங்க தான் பிரவசத்தை போடுங்க, அந்த தாயை சந்தோஷப்படுத்துங்க, கண்டிப்பாக எந்த விதமான ஒரு நோய் நொடியெல்லாம் உங்களை எல்லாம் சீரும் சிறப்போடு செல்வாக்கோடு வாழ வைப்பார். எங்களுக்கு நீங்க பயப்படுறீங்க கிடையாது தாயி. ஆனா அந்த தாயை கருவறை இருக்கா பாத்தீங்களா? அவளை நீங்க மனசார நினைச்சு நீங்க பிரவசத்தை கொடுங்க, கண்டிப்பாக உங்களை சந்தோஷமா வாழ வைப்பா. அப்படியே கொஞ்சம் பிரவசத்தை சின்ன அம்மா உன்னை சந்தோஷப்படுத்த பிரவசத்தை உன்னை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடைய உள்ளத்தையும் இறங்கவிடும் தாயே, ஒவ்வொன்றை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தாயுடைய உள்ளத்தையும் இறங்கவிடும் அம்மா தாயே. முத்தாள் அம்மனுடைய ஒரு பிறப்புதான் இந்த சின்ன அம்மனாகப்பட்ட ஒரு தாயகப்பட்டவனி உன்னை விடுதலாக நினைத்து மற்ற வீடுகளெல்லாம் விடுதலாக நினைக்கிறேன். ஓடி விடவேண்டும் தாயே, இங்கு உன்னை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடைய உள்ளத்தை இறங்கவிடும் தாயே. பல கோடி கண்கள் வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆத்தாவார்கள் ஐயாவார்கள் தன்னை கண்குடுத பார்க்கணும். ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா ஓய்வு இல்லாமல் சந்தோஷமா தாய். அம்மா பிரவசத்தை போட்டு பாருங்க, அந்த தாய் ஒரு பெரியவங்க எவ்வளவு பிரவசத்தை போடுறாங்க பாருங்க. சின்ன
அம்மா அந்த அம்மா கொஞ்சம் கூட்டுறாங்கம்மா அப்படியே. சாமியார் அந்த அம்மாவை கூட்டுவாங்க. துணூறு கூட்டுவாங்க.